தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். புராணம். இதிகாசம். புராணம் பெயர் விவரம். ராமாயணமும் மகாபாரதமும் தான் நம் தேசத்தில் பாமர பண்டித பேதமின்றி எல்லோருக்கும் இரண்டு கண்கள் போலவே இருந்து கொண்டு யுகாந்தரமாக நல்ல வழியை காட்டி வந்திருக்கின்றன. இந்த இரண்டையும் புராணங்களோடு சேர்க்காமல் தனி ஸ்தானம் கொடுத்து இதிகாசங்கள் என்று வைத்திருக்கிறது. புரா என்றால் பூர்வத்தில் என்று அர்த்தம். பூர்வத்தில் நடந்ததை சொல்பவை புராணங்கள். அவற்றில் எதிர்கால பிரடிக்ஷனும் வருகிறது. பூர்வத்தில் நடந்த கதையை சொல்வது என்று மட்டுமில்லாமல் புராணம் என்பதே பூர்வ காலத்தில் எழுதப்பட்டது என்றும் அர்த்தம் செய்து கொள்ளலாம். பொயட்ரி, டிராமா முதலான பூர்வகால இலக்கிய சிருஷ்டிகளுக்கு பிறகு சமீபத்தில் புரோசிலேயே கதையை எழுதுவது என்று ஒரு இலக்கிய ரூபம் உண்டாயிற்று. அதற்கு நாவல் என்றே பெயர் வைத்திருக்கிறார்கள். நாவல் என்றால் புதியது என்று அர்த்தம். அந்த காலத்தில் இந்த ரூபம் பொயட்ரியை போலவும் டிராமாவை போலவும் இல்லாமல் புதிதாக வந்ததால் நாவல் என்றே பெயர் வைத்தார்கள். இந்த ரூபம் நம் நாட்டிலே வந்த போதும் நாவல் என்பதை மொழிபெயர்த்து நவீனம் என்றார்கள். நவீனம் புதியது என்றால் புராணம் பழையது. இந்த பெயரே புராணங்களின் தொன்மையை காட்டுகிறது. புராணம் என்று இருந்தால் அது சொல்ல வேண்டிய விஷயங்கள் 5 இருக்கின்றன என்று பஞ்ச லட்சணம் கொடுத்திருக்கிறது. அவை: 1. சர்க்கம், ஆதியில் நடந்த சிருஷ்டி. 2. பிரதிசர்க்கம், அப்புறம் அந்த சிருஷ்டி யுகங்கள் தோறும் கவடு விட்டு கொண்டு பரவியது. 3. வம்சம், பிரம்மபுத்திரர்களில் இருந்து ஆரம்பித்து ஜீவகுலம் எப்படி தலைமுறை தலைமுறையாக வந்தது என்ற விஷயம். 4. மன்வந்தரம், 1000 சதுர்யுகங்களில் லோகம் பூராவுக்கும் மனுஷ்ய குல முன்னோர்களாக இருக்கப்பட்ட 14 மனுக்களின் காலத்தை பற்றிய விஷயங்கள். 5. வம்சானுச்சரிதம், தேசத்தை பரிபாலித்த ராஜாக்களின் வம்சாவளி. சூரிய வம்சம், சந்திர வம்சம் என்பது போன்ற டைனாஸ்டிகளின் விவரம். இன்னும் பூகோள வர்ணனை, ககோள வர்ணனை என்பதாக லோகங்களை பற்றி விரிவாக வர்ணிக்க வேண்டும். இங்கே புராணம் என்பது ஹிஸ்டரியாக மட்டுமின்றி ஜியோகிரபியாகவும் ஆகிறது. இதிகாசம் என்பது இதி ஹ ஆசம். இதி ஹ ஆசம் என்றால் இப்படி நடந்தது என்று அர்த்தம். இதி ஆசம் என்றாலே இப்படி நடந்தது என்றாலும் நடுவிலே ஒரு ஹ போட்டிருக்கிறது. ஹவுக்கு நிச்சயமாக, வாஸ்தவமாக, சத்தியமாக என்று அழுத்தம் கொடுக்கிற அர்த்தம் உண்டு. கொஞ்சம் கூட பொய் கலக்காமல் உள்ளது உள்ளபடியே எழுதினது இதிகாசம். அது எழுதப்பட்ட காலத்திலேயே நடந்தது. ராமர் இருந்தபோதே வால்மீகி ராமாயணத்தை எழுதினார். பஞ்ச பாண்டவர்கள் இருந்தபோதே வியாசாச்சாரியால் கூட இருந்து பாரதத்தில் வரும் சம்பவங்களை எல்லாம் நேரில் பார்த்தவர். புராணம் என்ற பெயர்படி அவர் பழைய விஷயத்தை சொன்ன போதும் தீர்க்க திருஷ்டியால் உள்ளது உள்ளபடி பார்த்துத்தான் எழுதியிருப்பார். என்றாலும் அதை கேட்ட மற்றவர்களுக்கு, அவர் காலத்தவர்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியாது. மகாபாரதம், ராமாயணம் ஆகியவை இப்படி இல்லை. அவை முதலில் பிரச்சாரமான போது லோகத்தில் இருந்தவர்களுக்கே அவற்றில் உள்ள அநேக பாத்திரங்களையும் சம்பவங்களையும் தெரியும். அதனால்தான் இவற்றில் நிஜம்தானா என்று நாம் சம்சயிப்பதற்கு இடமே இல்லை என்பதை காட்ட இதிகாசம் என்று ஹ போட்டு உறுதிப்படுத்தி இருக்கிறது. இதி ஹ ஆசம் என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் பெரியோர் சொல்கிறார்கள் என்றும் அர்த்தம் செய்து கொள்ளலாம். நேரே நடப்பதை வைத்து சொல்லாமல் இப்படி இருந்தது என்று ஒரு நம்பிக்கையின் மேல் எடுத்துக்கொள்வதே ஐதிஹ்யம். ஐதீகம் என்று தமிழில் அதைத்தான் சொல்கிறோம். அதாவது மரபு அல்லது ட்ரெடிஷனுக்கு இப்படி பேர். இப்போது நாம் நேரில் பார்க்கிற ஒன்றை கொண்டு இதை ஏற்படுத்தவில்லை.
நமக்கு நீண்ட காலத்துக்கு முன்னால் இருந்து அனுசரிக்கப்பட்டதா, சரி நாமும் பின்பற்ற வேண்டும் என்று இருப்பதே ஐதீகம். இதி என்ற வேர் சொல்லிலிருந்தே ஐதிஹ்யம் வந்திருக்கிறது. இப்படி பெரியோர் சொன்னது என்பதற்காகவே நாம் பின்பற்ற வேண்டியது ஐதிஹ்யம். நாம் நேரில் பார்ப்பது இது, இன்னொருத்தர் சொன்னால் இப்படி.